அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. வாராகி அம்மனுடைய பக்தர்களெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது எந்த நாளில் வருது, திதி நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடிவடையுது, எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கடன் பிரச்சனையானது தீரும், கஷ்டங்கள் தீரும், நோய்கள் தீரும், வழக்குகளில் சிக்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது அது உங்கள் பக்கம் வந்து தீர்ப்பாகும் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான திதியாகவே பார்க்கப்பட்டு வருதுங்க. இதில் வளர்பிறை பஞ்சமி நாளில் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் வாராகி அம்மனிடம் வேண்டும்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கட்டாயம் அன்னை வந்து அதை நிறைவேற்றி தருவாங்க. அதே போல் தேய்பிறை பஞ்சமி நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், நோய்களாகட்டும், எதிரி தொல்லை, பில்லி சூன்யம், ஏவல் போன்ற எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது நம்ம விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கும் போது கட்டாயம் அன்னை நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை நமக்கு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி. இப்போது பஞ்சமி திதி அப்படிங்கிறதே விசேஷமானது தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு குறிப்பிட்ட தமிழ் மாதத்துக்குன்ட்டு ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா, அந்த தனி சிறப்போடு கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வ காரியங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எதுவுமே வந்துட்டு செய்ய மாட்டாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த 30 நாட்களுமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக சிவபெருமான் வழிபாடு, பெருமாள் வழிபாடு இதெல்லாம் செய்வதற்கு ஏற்ற ஒரு காலமாக இந்த மார்கழி மாதம் வந்து இருக்கும். மேலும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன வேண்டுனாலும் அது கட்டாயம் வந்து கிடைக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். சாதாரண மக்களாகிய நமக்கு வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துக்கே இவ்வளவு சிறப்பு அப்படிங்கும்போது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு எத்தனை பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே வந்து நினச்சி பாருங்க. சரி, இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் இந்த தேய்பிறை பஞ்சமியானது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:11 அப்படிங்கும்போது ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1:55 அப்படிங்கும்போது முடியுது. இப்போ நமக்கு 2 நாளில் இந்த பஞ்சமி திதியானது இருக்குது. இந்த 2 நாளில் நம்ம என்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் தான் வழிபாடு செய்யணும். அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி தான் வழிபாடு செய்யணும். ஏன்னா வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க மாலை நேர தேவதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மாலை நேர பூஜை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கேட்கும்போது உடனே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்போது நமக்கு வியாழக்கிழமை தான் மாலை நேரம் வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி நம்ம பூஜையை வந்து செய்ய முடியும். வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேணால் பண்ணிக்கலாம். அதாவது காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா காலை 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நமக்கு மாலை நேரங்கும் போது பஞ்சமி திதி வந்து இருக்காது. அப்போ நம்ம வழிபாடு செஞ்சாலும் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அதுதான் வந்து கிடைக்கும். சரி, இப்போ முதல் நாளே வந்துட்டு நீங்கள் வீடு, பூஜை அறை, பூஜை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டில் வாராகி அம்மனுடைய திருவுருவ சிலை இருந்துச்சு அப்படிங்கும்போது குறைந்தது 5 பொருட்களால், அதாவது பால், தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். படம் வச்சுருந்தீங்கும்போது படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்தி 5ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டீங்க அப்படின்னாவே போதும். படமும் இல்லை, சிலையும் இல்லைங்கிறவங்க ஒரு மண்ணகல் வச்சு அதையவே வந்துட்டு நீங்கள் வாராகி அம்மனை நினச்சி வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மனுக்காக நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த மண்ணகலானது மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த வழிபாடு முடிஞ்சதையுமே நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுட்டு மறுபடியும் வளர்பிறை பஞ்சமி வரும்போது இதே விளக்கையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் தினமுமே இந்த விளக்கை வாராகி அம்மனாகவே நீங்கள் நினச்சி அவங்களுக்காகவே இந்த விளக்கை வந்து ஏற்றி வைக்கலாம். அடுத்தது அலங்காரம் செய்வதற்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ, மல்லிகை பூக்கள், ஜாதி மல்லி, இட்லி பூ இந்த மாதிரி பூக்கள் வந்து நம்ம வச்சுக்கலாம்.
அடுத்தது நிவேதனம்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, கேரட், முள்ளங்கி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இது போன்ற கிழங்கு வகைகள் வைக்கலாம். பானகம் வைக்கலாம். அடுத்தது உங்கள் வீட்டில் தோல் நீக்காத கருப்பு உளுந்து இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த உளுந்தில் வந்துட்டு நீங்கள் வடை செஞ்சு வாராகி அம்மனுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இத்தனையும் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எது முடியுதோ அதை நீங்கள் உள்ளார்ந்த அன்போடு வச்சிங்க அப்படின்னாவே அன்னையினுடைய மனம் குளிர்ந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பாங்க. முதன் முறையாக வாராகி அம்மன் வழிபாடு செய்யலான் இருக்கோம். இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அதுவும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தேய்பிறை நாட்களை தேர்வு செய்கிறது தான் சரியான முறை. அதன்படி பார்க்கும்போது நீங்கள் புதுசாக வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த தேய்பிறை பஞ்சமி நாள்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வளபிறை பஞ்சமி காட்டிலும் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு தான் தேங்காய் தீபம் வந்து கோவில்கள்லேயும் வீடுகள்லேயும் வந்துட்டு ஏற்றி வருவாங்க. இந்த தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும், ஏற்றிய பிறகு அந்த தேங்காயை என்ன பண்ணணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோடு நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படிங்கும்போது எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. இவை தவிர பஞ்சமி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும், எந்த நேரத்தில் தொடங்கணும், எப்படி முடிக்கணும், இது குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து வாராகி அம்மன் வழிபாடு குறித்து நம்ம சேனலில் நிறைய இருக்கும். டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கோங்க. இவை தவிர 48 நாட்கள் பூஜை வாராகி அம்மனுக்கு எப்படி செய்யணும் என்பது குறித்தும் வீடியோ வந்து இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ தேங்காய் தீபம் நீங்கள் வீட்லேயும் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. இவை தவிர இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க. எப்போதுமே பஞ்சமி நாள் அப்படிங்கும்போது 5 தனித்தனி அகல் விளக்கில் தீபம் வந்து ஏற்றணும். இல்லைன்னா 5 முகம் கொண்ட அகல் விளக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த 5 முகத்தையும் வந்து ஏற்றி வைக்கணும். ஏன்னா பஞ்சமிங்கிறது 5ங்கிற நம்பரை வந்து குறிக்குது. அப்போ 5 சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எத்தனை விளக்குகள் ஏற்றமோ அத்தனை நல்லது. அதனால் நீங்கள் குறைந்தது 5 முகம் இருக்கிற மாதிரி விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கிறது சிறப்பு. இவை தவிர இந்த பரிகார தீபத்தையும் வந்து ஏற்றுங்க. இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சுட்டு நிவேதனம் வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் மணக்கும் சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த தட்டை நல்லா தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு 5ங்கிற எண்ணிக்கையில் சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் வந்து எட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போடணும். அந்த அன்னைக்கு வியாழக்கிழமையாக இருந்தாலும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சளானது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சாதாரணமாக பூஜை அறையில் பயன்படுத்துகிற அதே மஞ்சள் தூளையே நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இப்போ தட்டை நல்லா இப்படி தட்டுனீங்கும்போது அது நல்லா தட்டில் ஃப்ளாட்டாக வந்து பரவி இருக்கும். அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலை பயன்படுத்தி அந்த மஞ்சளில் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைங்க. அதாவது அந்த மஞ்சத்தூள் தான் பேப்பர், உங்களுடைய விரல் தான் பேனா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு சுப குறியீடு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மேலும் பணவரவுக்கு இந்த சிம்பல் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வாராகி அம்மனுக்கு பயன்படுத்துகிற மண்ணகலையே இதுக்கு நீங்கள் நடுவில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு அகல் எடுத்துட்டு அதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு சுத்தமான நெய் ஊற்றி அதில் வந்துட்டு நீங்கள் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவது விசேஷம். இப்படி நீங்கள் போடக்கூடிய திரியானது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. மஞ்சள் நிற திரிகள் கடையில் வந்து கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்கலங்கும் போது மஞ்சளையும் நெய்யவும் கலந்தீங்கன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதன் பிறகு நீங்கள் இந்த வெள்ளை நிற பஞ்சு திரியை தோய்த்து எடுத்தீங்கன்னா மஞ்சள் நிற திரியாக மாறிடும். இப்போ நீங்கள் இதை போட்டு தீபம் ஏற்றலாம். இந்த விளக்க சுத்தியிலையும் நீங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ வைக்கிறது அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சாமந்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது நீங்கள் வாராகி அம்மனுக்கு மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் வந்து அவங்களுடைய திருநாமங்கள் 12 இருக்குது இல்லையா, அதை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். இல்லைன்னா வாராகி அம்மனுடைய 108 போற்றி சொல்லலாம். எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லைன்னா ஓம் ஷியாமலாயை வித்மகி ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் அப்படிங்கிற வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லலாம். 27 முறை 108 முறை வந்து நீங்கள் சொல்லலாம். இப்படி நீங்கள் அர்ச்சனை செஞ்ச இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் நெத்தியில் இட்டுக்கலாம். கணவர் மற்றும் குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் இட்டுட்டே வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த விளக்க பார்த்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க. உங்களுடைய தாய் தந்தையிடம் சகோதரர்களிடம்
கடவுளிடம் எந்த அளவுக்கு நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்களோ அதே மாதிரி இந்த தீபச்சுடரை பார்த்து எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, என்னுடைய அம்மாவாக இருந்து நீங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அன்னை முன்னாடி அழுகலாம். உங்களுடைய கண்ணீருக்கான பதில் நிச்சயம் அன்னை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மனமுருக வேண்டிக்கோங்க. அடுத்ததாக கற்பூர அரத்தி காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. சரி, இப்போ விளக்கெல்லாம் குளிர்ந்த பிறகு, அதாவது நீங்கள் தான் பூவின் காம்பை கொண்டு குளிர வைக்கணும். இந்த மாதிரிலாம் செஞ்ச பிறகு இந்த தட்டில் வச்சுருக்கிற இந்த மஞ்சத்தூளை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் நீங்கள் எடுத்து ஒரு சின்ன டம்ளரில் தண்ணீர் ஊற்றி அதில் அந்த மஞ்சத்தூளை கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த தண்ணீரை நீங்கள் முதல்ல நிலைவாசலில் தெளிச்சுக்கோங்க. நிலைவாசலில் தெளித்து விட்டுட்டு அப்படியே உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா மூலை முடுக்குகள்லையும் எல்லா ரூம்லேயுமே நீங்கள் தெளிச்சு விடுங்க. இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி ஓடும், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், கடன் பிரச்சனை தீரும், பணமும் சேரும். இன்னும் மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி குறித்து உங்களோட நிறைய தகவல்கள் நான் ஷேர் பண்ண வேணும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.